நீங்களாம் போய் அவர்கிட்ட பேசுங்களேன் சார். எவ்வளோதான் சார் கஷ்டப்படுறதுக்கு ஒரு எங்கேயாவது பொதுமக்களை சந்திக்கிறதாவோ, ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தாவோ, ஏதாவது அரசியல் சம்மந்தமாக ஒரு தேர்தல் ஏதாவது ஒன்று நின்று ஏதாவது பண்ணுங்களேன் சார். எவ்வளோ நாள் தான் சார் கீழே விழுந்த பிளேட்டாக ஒரே விஷயத்த பேச முடியும்? எங்களுக்கு பேஜாராக இருக்குது. வர்றவங்களும் உதைக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிடுவோம் போகுது. போய் சொல்லுங்களேன் அவர்கிட்ட. எழுதி கூட ஒரே பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பேப்பரையே அது மாற்ற சொல்லுங்க. அதே பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கே போனாலும். எந்த எலெக்ஷனில் இப்போ வந்து விஜய் நின்று அப்படியே சிறுபான்மையோட வாக்குகளை அப்படியே வாங்கிட்டு ஓடிக்கிட்டார். எந்த எலெக்ஷன் இல்லை பலரும் வந்து எந்த எலெக்ஷன் பேர் சொல்லிக்க. எந்த ஊரில் நடந்த எலெக்ஷனில் அப்படியே சிறுபான்மையோட வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போய் லட்சக்கணக்கில் உளுந்து ஜெயிச்சிட்டார் சொல்லுங்க. சும்மா திருப்பி ஒரே கதை. அவரே ஒரு சிறுபான்மை திருப்பி அதே சிறுபான்மை. நான் கூட தாங்க சிறுபான்மையினர். எல்லாம் ஏடிஎம்கே கூட்டம், அதிமுகங்கிற கூட்டம், எல்லாம் அமித்ஷா கூட்டமாக மாறி இருக்கிறீங்க. அமித்ஷா கீழே வேலை பார்க்குறீங்க. அவர் போய் அங்கே சேரு உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு, போறாரு. இல்லாத கட்சிக்கு இல்லாத ஆதரவுலாம் இருக்கிறதா சொல்லி நீங்களும் போய் பேசிக்கிட்டு சுற்றிட்டு. இந்த ஃபாதர் சொன்னார்ல, கர்த்தர் மன்னிக்க மாட்டார், நம்ம 2 பேர்த்தையும் தான் மன்னிக்க மாட்டார். இப்படி இல்லாத கட்சிக்கு வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு போய் பேசிக்கிட்டு சுத்துறீங்களான்னு நம்ம 2 பேர்த்தையும் கர்த்தர் நம்மளை சபிப்பார். இல்லாத கட்சிக்கார சார் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ போய் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாரு, ரிசைன் பண்ணிட்டு. தமிழ் நியூஸ் நேர்கள் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார். சார் வணக்கம் சார். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் இந்த தினம் கிறிஸ்மஸ் திருவிழா வந்து நடத்தினார், சமத்துவ கிறிஸ்மஸ் என்ற அந்த பெயரிலே. இதில் பல கேள்விகள் இருந்தாலும் முதற்கட்டமாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இந்த மீட்டிங்கில் அவர் வந்து பங்கேற்கலை. பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. பல அதிகார மோதல்களே தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கு. செங்கோட்டையனுடைய வருகைக்கு பிறகு செங்கோட்டையன் ஒரு அதிகாரமாக செயல்படுகிறார், புசி ஆனந்த் ஒரு அதிகார வர்க்கமாக ஒரு செயல்படுகிறார் என்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா என்ன ஆகிறது கட்சி? உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வழக்கமாக விஜய் வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுக என்னை கண்டு நடிக்க கொண்டிருக்கிறது, இது ஸ்டாலின் ஊரை விட்டு ஓடிவிட்டார், உதயநிதி தற்கொலை செய்து கொண்டார், என்னை பார்த்து பூலோகமே நடிக்க கொண்டிருக்கிறது, நான் ஆட்சிக்கு வந்து விட்டேன், நான் தான் முதலமைச்சர், நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் ட்ரம்ப்புக்கு ஆலோசகர், ஏதோ சொல்லி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஏதோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக புசி ஆனந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், டாக்டர்கிட்ட போயிருப்பாரு, லூஸ் மோஷன் தான் இருக்கும், கண்ட இடத்துல கண்ட கிறிஸ்மஸுக்கு கேக்க வெட்டி கொடுத்துருப்பாங்க, தின்னுருப்பார், கண்ட தின்னுருப்பார், வயிற்றால போயிருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பார். இது ஒரு இஷ்யூவா? அவர் என்னமோ ஒரு பெரிய அரசியல் கட்சி அப்படியே ஆயிரக்கணக்கான எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு கூட்டத்தை பற்றி பேசணும். புசி ஆனந்துக்கு வேறு வேலை இருந்திருக்க போயிருப்பார், இல்லாட்டி கடங்காரம் துரத்துறான்னு சொல்லிட்டு தலைமரம் வாங்கிப்பார். எதா இருக்கும், வேற என்ன இருக்கும்? செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு அவருடைய அந்த முக்கியத்துவம் என்பது குறைந்திருப்பதாக கருதப்படுகிறது. செங்கோட்டையனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்புறம் இவரை தூக்கி கொடுறதுக்கு? முதல்ல இவர் விஜய்க்கே என்ன முக்கியத்துவம் இருக்குது உங்களை தவிர, மீடியாக்களை தவிர வேற அவருக்கு மக்களுக்கு என்ன இருக்குது? இப்போ என்ன செங்கோட்டை வந்து என்னத்தை கிடைச்சாரு? அந்த ஈரோடு ஏதோ ஒரு கூட்டம் நடத்தினாரு, ஒரு 1000 பேரை கூட்டிவிட்டாரு. அவர்கிட்ட இருக்கிற செல்வாக்குக்கு அந்த கூட்டத்தை கூட்டது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு வாங்க, இப்போ நான் அம்பத்தூர் வழியே வந்துகிட்டு இருக்கேன், திமுக மாபெரும் கூட்டம் உட்காந்துருக்கு, பயங்கர கூட்டம். சேரெல்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த வந்து வண்டி ஒவ்வொருத்தரும் வந்து அடுக்க இது பண்றாங்க. காசு இருந்ததுன்னா என்ன வேணாலும் பண்ணலாங்க, காசு தான் மெயின். ஆனா சார், திமுக நினைச்சிருந்தா கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணலாம். ஆனா திரு உதயநிதி அவர்கள் இந்த கடந்த திருவண்ணாமலையில் நடந்த இளைஞர் மண்டல மாநாட்டில் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, இது வந்து கட்டுக்கோப்பான இயக்கம், இது கட்டுக்கோப்பான அந்த கூட்டம், இது இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த அசம்பாவிதம் நடக்கல, எதுவுமே நடக்கல. ஆனா பாருங்க, ஒருத்தங்க நடத்துறாங்க, அங்க பாருங்க என்னென்னலாம் வந்து கூத்து நடக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்றாரு. அப்போ விஜய் அவர்கள் இப்பதான் நியூ என்ட்ரி, அவரை வந்து ஒரு ஆளுங்க கட்சி வந்து பொருட்படுத்தி பேசுது அப்படின்னா அது ஒரு புறந்தள்ள முடியாத ஒரு ஃபோர்ஸ் தானே. அப்படியெல்லாம் சொல்லி தான் நீங்கள் விளம்பரம் கொடுத்தாகணும். உங்களுக்கு கொடுத்துருக்கிற காசுக்கு நீங்கள் கூறுறீங்க. உதயநிதியே பேசிட்டார் பார்த்தீங்களா, அதுதான் நிலைமை. சார் அவர் வந்து விமர்சிக்க மாட்டேங்கிறாரு, அண்ணாமலையை பேர் விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. உதயநிதி பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும். உதயநிதி வந்து ஹலோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டாரு பார்த்தீங்களா, ஹலோ விஜய் சொன்னார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்றீங்க, இருந்துட்டு போகுது. இப்போ நான் கூட தான் சொன்னேன் ஹாய் விஜய் அப்படின்னு.
விஜய்க்கு அது பெரிய கௌரவமா நீங்க சொல்லி இதை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ஓட்டுங்க. ம், ம், ம். என்னமோ நீங்களும் தான் எனக்கு உங்களை பார்த்தா கஷ்டமா இருக்குது. நீங்களும் தான் உடுவனான்னு 1.5 வருஷமா விஜய்க்கு எவ்வளோ விளம்பரம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு வர்றீங்க. நகர மாட்டேங்கிறாரு சார். ம். நீங்களாம் போய் அவர்கிட்ட பேசுங்களேன் சார். எவ்வளோதான் சார் கஷ்டப்படுறதுக்கு ஒரு எங்கேயாவது பொதுமக்களை சந்திக்கிறதாவோ ஏதாவது ஒரு போராட்டம் நடத்துறதோ ஏதாவது அரசியல் சம்மந்தமாக ஒரு தேர்தல் ஏதாவது ஒன்று நின்று ஏதாவது பண்ணுங்களேன் சார். எவ்வளோ நாள் தான் சார் கீழே விழுந்த பிளேட்டாக ஒரே விஷயத்த பேச முடியும். எங்களுக்கு பேஜாராக இருக்குது. வர்றவங்களும் உதைக்கிறதுக்கு வர்றாங்க. அந்த அளவுக்கு அடி வாங்கிடுவோம் போட்டுருக்கு. போய் சொல்லுங்களேன் அவர்கிட்ட. எடுத்து கூட ஒரே பேப்பரை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அந்த பேப்பரையே அதை மாற்ற சொல்லுங்க. அதே பேப்பரே படிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கே போனாலும். எனக்கு திமுகவுக்கு தான் போட்டு என்னை கண்டவர் பயந்து விட்டார். ஏன்னா களத்தில் இருப்பவர் தான். களத்துக்கு நீ வந்து எந்த களத்தில் நீ இருக்கிற அதுவே தெரியலையே. ஒரு ஸ்ரீவித்யான்னு ஒரு பொண்ணு 10 கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு வார்த்தையை கூட காணும். சரி, அவர் என்ன பண்ணுவார்? அமித்ஷா ஒரு மிரட்டினார். தேவையில்லாத கதை ஒன்று விட்டார். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்கி இந்தியா உலகத்திலே வசூல் சக்கரவர்த்தி நான்னு சொல்லி ஒரு கதையை விட்டதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இப்படி மாட்டிக்கிட்டு ஒரு முழிக்கிறதுக்கு காரணம். அமலாக்கத்துறை வந்து 150 கோடியா வெறிக்கட்டு பாண்டிச்சு மாட்டிக்கிட்டாரு. சொல்கிறத கேட்குறேங்க அப்படின்னாரு. கட்சி ஆரம்பின்னாங்க. கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. தைரியமா இருங்க. அமித்ஷா பிடியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு தரலாம். தைரியமா இருக்கு. எப்படியா கொண்டு தரலாம். தைரியமா இருக்கு. இந்த கிறிஸ்துமஸினுடைய திருவிழா மூலயமாக சிறுபான்மையினரோட வாக்குகள் விஜய் பவசம் சென்று விடும். சிறுபான்மையினர் வாக்குகள், எஸ்கிமோ வாக்குகள், பெங்குவின் வாக்குகள், அப்புறம் இது காங்கோ ஆப்பிரிக்காவில் இருக்கிற காங்கோ ஆதிவாசிகள், அப்புறம் வந்து இமயமலையில் இருக்கிற அந்த ஆதிவாசிகள், திபத்தில் இருக்கிறவங்க ஆதிவாசிகள் எல்லாருடைய ஓட்டம் போடும். எல்லாம் போடும். இல்ல சார், அப்புறம் வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், வேற ஏதாவது இருக்கா? இல்ல இந்த கிறிஸ்துமஸ் சொன்னதுக்காக வேற ஏதாவது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய பல ஃபாதர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தீய சக்தி ஒழியணும், எங்களை வந்து ஒரு வாக்கு இயந்திரமாக தான் வந்து இந்த இரு திராவிட கட்சிகளும் எங்களை வச்சுட்டு இருந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்தார் அப்படின்னா நிச்சயமா எங்களோட கோரிக்கைகளையும் எங்களோட எண்ணங்களையும் அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி, அப்ப அவங்க அந்த மத குருமார்களே சொல்லும் பொழுது அது சார்ந்த அந்த மக்கள் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. போட்டோம் யார் வேணாங்க அவங்களை கூட்டிகிட்டு அவர் போட்டோம். யார் வேணாண்ணா? விஜய் தான் உங்களுக்கு லட்சியவாதினாக்க போங்க. யார் தடுத்தா அவங்கள? ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தது. 1.5 மாதம் ஊரை விட்டு ஓட முடிச்சு எங்கே போனான்னு கூட அவனுக்கு தெரியல. அவரை நம்பி போகிறேன்னாக்க யார் வேணாண்ணா? பைடு பைப்பர் ஆஃப் ஹேமிலின்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அந்த ஹேமிலின்ற ஊரில் எலி தொல்லை பயங்கரமாக இருந்தது. இவன் வந்தான். நான் வந்து என் பைப்பை வாசிக்கிறேன். அந்த எலிங்கெல்லாம் அந்த மியூசிக்கில் மயங்கி அப்படியே வரும். அப்படியே கொண்டு போய் கடலில் தள்ளி நான் கொண்டுடுறேன், எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறாங்க. இவன் வாசிக்கிறான். எங்கே சந்து பொந்தில் இருக்கிற எலியெல்லாம் வந்து அப்படியே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்து அப்படியே வாசிக்கிட்டு போகிறான். பின்னாடியே போய் ஆற்றுல இறங்குறான். ஆற்றுல விழுந்து எல்லாம் செத்து போயிட்டோடனே எலியெல்லாம் செத்து போச்சு. ஹேமிலின் ஜனங்க ரைட், எளிதாக செத்து போச்சு, அப்புறம் உனக்கு என்னத்துக்கு காசு கொடுக்கணும்னாங்க. அப்படியா, கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டேன். பைப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறான். கூட்டுக்கிற குழந்தைங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. நடந்து போக ஆரம்பிக்கிறேன். எங்க கடலுக்கு போகிறேன், இவங்களையும் சாவடிக்க போகிறேன். உடனே காலில் விழுந்துக்கு இது பண்ணாங்க. அந்த பைடு பைப்பர் ஆஃப் ஹேமிலின் மாதிரி தான். சரி, விஜய் பின்னாடி போறதா இருந்தா போங்க, உங்க பிள்ளைங்கள எல்லாம் கூட்டிட்டு போய் கடல்ல தள்ளுவாரு, போய் சேர்த்து இது பண்ணுங்க. யார் வேணாங்கிற? யாரும் வந்து உங்களை தடுக்கல. தாராளமா அவர் பின்னாடி போங்க. அவர் எங்க கூட்டிட்டு போ, கரூர்ல பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அவர் பின்னாடி போறதுக்கு தயாரா இருக்கு. யாருங்க வேண்டாங்கிற? தடுக்கிறதுக்கு முடியாது. நாங்க தடுக்கல. தயவு செய்து போங்க. தயவு செய்து உங்களை கையெடுத்து கும்பிடுகிறோம். நீங்கெல்லாம் தயவு செய்து அவர் பின்னாடி போங்க, விஜய் பின்னாடி போங்க. அதே போல பேசிய மற்றொரு ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உதயநிதியை கர்த்தர் அவர்கள் மன்னிக்க மாட்டார் அப்படின்ற சொல்லி ஒரு இதை சொல்றாரு. என்னன்னா, உதயநிதி ஒரு மேடையில ஒரு ஸ்பீச் ஒன்று பேசினாராம். பைபிளினுடைய கோட்பாடும் திமுகவினுடைய கோட்பாடும் ஒத்து போகுது அப்படின்ற ஒரு கருத்துப்பட அவர் பேசியிருந்தார். இது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. எந்த வகையில தவறு? அதனால வந்து கர்த்தர் உங்களை வந்து மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கும் ஜீசஸுக்கும் வந்து கர்த்தர் வந்து ஏடிஎம்கே,
பிஜேபியா கர்த்தர்? அந்த ஃபாதரை தான் கேட்கணும். ம் பிஜேபியா கர்த்தர்? ம் 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 கர்த்தர் எல்லாத்துக்கும் பொதுவானவருங்க. ம் 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 அதனால தான் அவர் வந்து உலகமே ஏத்துக்குது. ஓகே. அவர் என்னத்துக்கு இவர் என்னத்துக்கு ஏஜென்சியை எடுத்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு? அவர் சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பொழப்பு நடத்துகிற ஆள் நீ என்னத்துக்கு அதை பற்றி பேசுற? கர்த்தர் எதுக்காக அவரை ஏன் வணங்குறாங்க, அவரை ஏன் தெய்வமாக நினைக்கிறாங்கங்கிறதுக்கெல்லாம் எவ்வளவோ காரணங்கள். அடிப்படை ஞானம் கூட இல்லாத ஒரு ஆள் வந்து ஃபாதர் கிறிஸ்தவ பாதிரியார், அதுதான் கிறிஸ்தவ மதத்துக்கு வந்த சோதனை நினைச்சா வருத்தம். இந்த மாதிரி ஆளுங்கிட்ட சிக்கிக்கிட்டு முடியுது. இந்த வாட்டி திமுக கிட்ட வந்து 90, அதாவது கிட்டத்தட்ட 90-100% வந்து சிறுபான்மையின வாக்குகள் முழுசா போலரைசேஷன் ஆகி டிஎம்கேக்கு கடந்த 3 பொது தேர்தல்கள் 2019, 21, 24 ஆகிய தேர்தல்கள் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப விஜய் ஒரு ஃபேக்டரா இருக்காரு. அவர் நிச்சயமா சிறுபான்மையினர் வாக்குகள், எஸ்சி எஸ்டியினோட வாக்குகள், இவர்களோட வாக்குகள்லாம் வந்து நிச்சயமா டிஸ்டர்ப் பண்ணுவாரு. டிஎம்கேக்கு அப்படி சாலிடா போலரைசேஷன் ஆகுது தடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. அதுக்கு ஆதாரம் எந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணார்? அதை எந்த எலெக்ஷன்ல இப்போ வந்து விஜய் நின்று அப்படியே சிறுபான்மையோட வாக்குகள் அப்படியே வாங்கிட்டு ஓடிவிட்டார்? எந்த எலெக்ஷன்? இல்ல பலரும் வந்து எந்த எலெக்ஷன் பேர் சொல்லுங்க. எந்த ஊர்ல நடந்த எலெக்ஷன்ல அப்படியே சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படியே விஜய்க்கு போய் லட்சக்கணக்கில் உடுந்து ஜெயிச்சிட்டார்? சொல்லுங்க, அது சொல்லுங்க கேட்டுக்கலாம். சும்மா திருப்பி ஒரே கதை. அவரே ஒரு சிறுபான்மையினர் திருப்பி அதே சிறுபான்மையினர். நான் கூட தாங்க சிறுபான்மையினர். ஏன்னா என் பொட்டாட்டி கூட ஏத்துக்கிறது இல்லை. வீட்லயே சிறுபான்மையினர் தான் இருக்கு. அதான் அந்த ஓட்டு பூரா எனக்கு வந்துடும். ஒரு வெண்டைக்காய் கட்சி, ஒரு விளக்கெண்ணெய் தடவுன வெண்டைக்காயை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் ஒரு ஆள். விளம்பரம் கொடுத்துக்கிட்டு பொழப்ப ஓட்ட பார்க்குறீங்க. ரெண்டு பேத்துக்கு வேலை வெட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் இப்படி வெட்டி தண்டமா பேசிக்கிட்டு இருக்கு. இல்லாத கட்சிக்கு வந்து இல்லாத ஆதரவுலாம் இருக்கிறதா சொல்லி நீங்களும் பொய் பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஃபாதர் சொன்னார்ல, கர்த்தர் மன்னிக்க மாட்டார், நம்ம 2 பேர்த்தையும் தான் மன்னிக்க மாட்டார். இப்படி இல்லாத கட்சிக்கு வந்து விளம்பரம் கொடுத்துக்கிட்டு பொய் பேசிக்கிட்டு சுத்துறீங்கன்னு நம்ம 2 பேர்த்தையும் கர்த்தர் நம்மளை சபிப்பார். இல்லாத கட்சிக்கா சார் வந்து ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, ஏடிஎம்கே சிட்டிங் எம்எல்ஏ போய் அங்க போய் ஜாயின் பண்றாரு, டிசைன் பண்ணிட்டு செங்கோட்டைன்ற வருமானம் தாங்க. ஐபிஎஸ் விட்டுட்டு வந்தாருங்க ஒரு ஆளு, அண்ணாமலை சொல்றீங்க. அதெல்லாம் தெரியாது. சரி, இன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு வந்து 300 கோடிங்கிறாங்க. 300 crore. ஓ 300 கோடிங்கிறாங்க. செங்கோட்டையோட சொத்து மதிப்பும் உயருன்றீங்க. சும்மா யாரும் இலவசமா இருக்க மாட்டாங்க. வீட்டுல உட்கார்ந்து இருந்தாருங்க. சரி, அவர் மேல இல்லாத ஊழல் புகாரா? அவர் தான் இப்போ வந்து உட்கார்ந்து இருக்காரு. என்ன காரணம்? இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? எல்லாம் ஏடிஎம்கே கூட்டம், அதிமுகங்கிற கூட்டம், எல்லாம் அமித்ஷா கூட்டமா மாறி இருக்குதுங்க. அமித்ஷா கீழே வேலை பாக்குறீங்க. அவர் போய் அங்க சேரு, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு, போறாரு. தமிழர் மணி இன்னும் சேரலையா? அவர் தாமக ஒரு செட்டு இருப்பாங்களே, சர்க்கஸ் இது மாதிரி, எங்க இடம் கிடைச்சாலும் டென்ட் போட்டுக்கிட்டு ஷோ நடத்துவாங்களே. நாஞ்சல் சம்பத் போயாச்சு, அப்புறம் பழக்கருப்பையா அவர் இன்னும் போலியா? இல்ல, தமிழர் மணியே இன்னும் போலியா? எல்லாம் வந்துருவாங்க, நல்ல வருஷம் வந்துருவாங்க. யார் கட்சி ஆரம்பிச்சாலும் வந்துருவாங்க. அப்புறம் அடுத்த ஆள் வந்துட்டு அங்க போயிடுவாங்க. இவ்வளவு நாள் எங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்தாங்க, இப்ப அங்க போயிருக்காங்க. சார், அதே போல இந்த மேடையில வந்து ஒரு விசித்திரமான இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. ஆற்காடு நவாப் அவர்களை வந்து அழைச்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் முன்னிலையில கூறிய ஒரு கருத்து, தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே பெண்களுக்கும் சரி சிறார்களுக்கும் சரி பாதுகாப்பான மாநிலமா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து, அதுவும் பொருளாதாரத்துல 2nd ரேங்க்ல இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு. எல்லா பாதிரியார்மார்களும் வந்து திமுகவை திட்டினாங்க, திராவிட கட்சிகளை திட்டினாங்க, விஜய் முதலமைச்சர் ஆவன்னாங்க. ஆனா ஆற்காடு நவாப் மட்டும் நேர் முரணா இப்படி ஒரு ஸ்டேட்டஸ், இப்படி ஒரு கருத்தை சொன்னதுனால அது வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆற்காடு நவாப் வந்து அரசியலுக்கு வராதவர். அவர் இன்னும் சொல்லப்போனா இந்திய அரசியல் சாசனத்துல பாதுகாக்கப்பட்டவர். அது தெரியுமா உங்களுக்கு? ஓகே. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் ஷரத்தே, முதல் இதே வந்து என்னன்னா, ஆற்காடு நவாபினுடைய மன்னர் மானியம், அந்த அவர்களுக்கு இருக்கிற மரியாதைகள் எதையுமே எந்த அரசாங்கம் வந்தாலும், இந்தியாவில் யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது தான் முதல் இது. ஏன்னா அவங்க மூலமாக தான் பிரிட்டிஷ் ராஜ்யம், பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சுது. அதனுடைய நன்றி கடனா
இந்திய அரசியல் சட்டத்தை நிறைவேற்றும் போது ஆர்கா நவாபுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஓகே. அப்படிங்கிறது தான் முதல் இது. அதனால தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மன்னர் மானிய ஒழிப்பு இந்திரா காந்தி குழந்தாங்க. ஆர்கா நவாபை தவிர மற்ற எல்லாத்துக்கும் தான் ஒழிச்சாங்க. ஓகே. அது மாதிரி அவங்க பாதுகாக்கப்பட்டவங்க. அவர் சொல்றாருன்னா அவங்க வந்து அரசியலுக்கு வரமாட்டாங்க. அவங்க வந்து சொல்றாங்கன்னா காலாகாலமாக ஆண்டவங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஆட்சியில் என்ன நடந்தது, யார் ஆட்சியில் என்ன நடந்தது எல்லாம் தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அதனால அவங்க வந்து ஆர்கா நவாப் அந்த மாதிரி பேசுறதுல ஆச்சரியப்படுத்திக் கொண்டீங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்டு சில கருத்துக்களை சொல்லி அவர் பொதுவான மனிதர். ஓகே. காந்தராஜ ரகசியமா சந்திச்சார் தெரியுமா உங்களுக்கு? யார் சார்? விஜயா? விஜய். ஓ. விஜய் வந்து அண்ணா நீ இல்லைன்னா எப்படி கட்சி நடத்துவேன் அப்படின்னு கேட்டார். கவலையே படாது, என் பின்னால் 300 கோடி பேர் இருக்கிறார்கள். சந்திர மண்டலத்திலாம் எனக்கு கட்சி இருக்கு. இங்க அண்ட சராசரத்திலேயே என்னுடைய கட்சி ஆட்சி நடக்குது. அதனால் தைரியமாக நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ரகசியமாக பேசியிருக்கேன், வெளியே வராது, கொஞ்ச நாள் வரும். அதை நம்பி இருக்கார் இப்போ விஜய். காந்தராஜனுடைய ஆதரவை நம்பி இருக்கார். காந்தராஜ் களத்தில் இறங்க போறான். விஜய் அப்படியே சூறாவளியா வர போறாரு. பூலோகமே அவர் கையில் வந்துருப்போம். சந்திர மண்டலத்தில் இருக்கும், சூரிய மண்டலத்தில் இருக்கும் 9 கிரகங்கள், அது போக அண்ட சராசரங்களில் இருக்கும் பல கோடி நட்சத்திரங்கள், எல்லா இடத்துலையும் விஜய் ஆட்சி, காந்தராஜ் ஆதரவு. விரைவில் தமிழக வெற்றி கழகத்தில் காந்தராஜ் சார் அப்படின்னு கார்டு போடலாம். காந்தராஜ் கட்சியில் தமிழக வெற்றி கழகம் இணைகிறது. ஓ, ஓகே. என்ன நான் ஏன் அழைச்சிக்கணும்? ரொம்ப அவருக்கு அவ்வளோ விளம்பரம் கொடுப்பீங்க, எனக்கு விளம்பரம் கொடுத்துக்கூடாது. நானும் பார்த்தோம் கொடுப்பீங்கன்னு பார்த்தோம். விஜய்க்கு மாத்திரமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கும் கொடுங்க. காந்தராஜ் கட்சி காவேக்கா இது காவேக்கா காந்தராஜ் வெற்றி கழகம். ஓ, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களை எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணிங்க. ரொம்ப நன்றி.